சேலத்தில் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை தனியாக அலுவலகம் அமைத்து படுஜோராக விற்பனை செய்து வந்த திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். சேலம் மாநகர் கிச்சிபாளையம் குறிஞ்சிநகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் தனியாக அலுவலகம் வைத்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கேரள மாநில லாட்டரி என்ற பெயரில் 3 இலக்க எண்களை கொண்ட லாட்டரி எண்களை வெள்ளைத்தாளில் எழுதி விற்பனை நடைபெற்று வந்துள்ளது. தினக்கூலிகளை குறிவைத்து இந்த லாட்டரி விற்பனை படுஜோராக நடப்பதாக பொதுமக்கள் பலமுறை சுட்டிக்காட்டியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் அங்கு திடீரென சென்றபோது அங்கிருந்த கும்பல் பணம், லாட்டரி சீட்டுகளை அப்படியே போட்டுவிட்டு நாலாபுறமும் தெரித்து ஓடினர். தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த வித்யாநகர் பிரபாகரன், குறிஞ்சிநகர் தேவமூர்த்தி, சீலநாயக்கன்பட்டி சதீஷ்குமார் ஆகிய 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் சதீஷ்குமார் என்பவர் பிரபல ரவுடியும் லாட்டரி கும்பல் தலைவரும் ஆவார். அது மட்டுமல்ல, இவர் சேலம் மாநகராட்சி 55வது வார்டு திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதோடு சேலம் கொண்டலாம்பட்டி முன்னாள் அதிமுக மண்டல குழு தலைவர் சண்முகம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்கள் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.